கர்நாடகாவில் ஹுலிப்பல்யா அப்படிம்பாங்க. அதாவது அந்த காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மிக்ஸியே இல்லாதப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உரலில் தான் சாம்பார் பொடி, ரசப்பொடி, மிளகாத்தூள், இட்லி மிளகாத்தூள் எல்லாம் இடித்து வச்சுப்பாங்க. இன்கேஸ் அந்த சாம்பார் பொடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு சாம்பார் பண்ணணும் அப்படின்னா இதை அந்த காலத்தில் செய்வாங்கங்க. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஹுலிப்பல்யா அப்படிங்கிறப்ப சாம்பாருக்கு போடுற காயை விட அதிகமாக, அதாவது ஒரு பொரியலுக்கு எந்த அளவுக்கு காய் போடுவோமோ அந்த அளவுக்கு காய் போட்டு இந்த சாம்பார் செய்யணுங்க. இந்த சாம்பார் செய்யறதுக்கு நல்ல முத்தலான பரங்கிக்கானா தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கணும். பிஞ்சு பரங்கிக்காவாக இருந்தால் தோலோடையே சின்ன சின்ன பீஸாக நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். நெல்லிக்காய் அளவு புளி, பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுக்கணும். துவரம்பருப்பு அளவு பார்த்திங்கன்னா வீசம்படியில் 3/4 வழக்கு, இல்லைன்னா சாம்பார் குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி நம்ம துவரம்பருப்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 முறை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி, கையோடு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு ப்ரெஷர் ஃபேன்லேயே குக்கர்லேயும் ஒரு 4 விசில் நம்ம நிதானமான தீயில் வேக விடணும். வெயிட் ரிலீஸ் ஆனோடனே சூடாக இருக்கிறப்ப இந்த பருப்பை எடுத்துகிட்டு விஸ்கில்னா மத்தால் நல்லா கடைஞ்சிண்டா பருப்பு உருவே தெரியாது. வானலியில் 1 டீஸ்பூன் அரிசி, 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை நல்லா பொரிய விட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதே வானலிலே நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு கட்டி பெருங்காயம் வந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா தூள் பெருங்காயம்னா தாளிதத்தில் சேர்த்துக்கலாம். இந்த கட்டி பெருங்காயம் பொரியிற நேரத்தில் அரிசியும் வெந்தயத்தையும் கொரகொரப்பாக பொடிச்சிட்டு பெருங்காயம் பொரிஞ்சோடனே ஒரு 5 பெரிய மிளகாய் எடுத்து நல்ல எண்ணெயில் பொரிச்சுக்கணும். முறுமுறுன்னு ஆகணும், தீயக்கூடாது. இந்த பெருங்காயமும் மிளகாயும் எடுத்துகிட்டு அதே மிக்சி ஜாரில் அந்த வெந்தயம் அரிசி பொடி பண்ணதோடைய மிளகாய் பெருங்காயத்தை சேர்த்து பொடி பண்ணிட்டு வரணும். கொரகொரப்பாக பொடிச்சாலும் பரவாயில்ல, ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் இடிகளில் வச்சு இதை இடிப்பாங்க. வானலியில் இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 3/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது கூட ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்து நறுக்கி இந்த பரங்கிக்காய் 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம ஊற வச்ச புளியை நல்லா நீர்க்க கரைச்சிக்கணும். ஒரு 200 ml தண்ணி இருக்கணும். இந்த புளி கரைசல்லே காய் வேகணும். 1 டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்துட்டு லிட்டு போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுட்டு பரங்கிக்காய் வெந்துதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். இதே மாதிரி நீங்கள் வெண்டைக்காய், முளைக்கீரையெல்லாம் சேர்த்து கூட பண்ணலாம். இப்போ வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கொதிக்க ஆரம்பித்தோடனே வேக வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவைப்பட்டால் தண்ணி விடணும். ஏன்னா நம்ம திக்னஸ்க்காக கொஞ்சம் அரிசி மட்டும் சேர்த்துருக்கோம், வேறு எந்த சாம்பார் பொடியும் சேர்க்கல. ஒரு 50 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் சாம்பார். ரொம்ப தண்ணி விட்டோம்னா சூடு ஆறினப்புறம் மேலே தண்ணி நிற்கும். 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். அடுப்பை நிறுத்திட்டு சூடான சாதத்தில் நெய்யோ எண்ணெயோ சேர்த்துட்டு சூடு ஆறின பிறகும் இந்த சாம்பாரை காமிக்கிற பாருங்கள், மேலே தண்ணி இல்லாமல் நல்லா சேர்ந்துட்ட மாதிரி இருக்குது. நிறைய காயோடு இந்த சாதத்தில் பரிமாறி சாப்பிடணும். பொரியல் வேணுங்கிற அவசியம் இல்லை, வத்தலோ அப்பளவோ வச்சு சாப்பிட்லாம். கீரை சாம்பார் இதே மாதிரி செஞ்சுட்டு கேழ்வரகு களியோடு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவசியம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.